தேனி மாவட்டத்தில் உள்ள கும்பகரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து 19,528 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. நேற்று 7,234 கன அடி நீர் மட்டுமே திறக்கப்பட்ட நிலையில் இன்று கூடுதல் நீர்வரத்து காரணமாக அதிக அளவு நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அவலாஞ்சி மின்வழித்தட பாதை பராமரிப்பின் போது மின்சாரம் தாக்கி ஆனந்த் என்ற மின் ஊழியர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த ரமேஷ் என்ற மற்றொரு ஊழியர் உதகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பராமரிப்பு பணிகள் முடிந்த பின் மின் இணைப்பு சரியாக உள்ளதா என சோதனை செய்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக சக ஊழியர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்த வெயிலுக்காத்தம்மன் கோவில் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 16 வகை அபிஷேகங்களுடன் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் வரும் 22ஆம் தேதி தேரோட்ட திருவிழா நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் இளைஞரின் தலையில் பேன் பார்த்த குரங்கின் வீடியோ வைரலாகி வருகிறது. இளைஞர் ஒருவர் ஊட்டி நகரில் உள்ள தேநீர் கடை ஒன்றில் அமர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு திரிந்த குரங்கானது திடீரென இளைஞரின் தலைமேல் ஏறி அமர்ந்துள்ளது. சிறிது நேரம் அந்த நபரின் தலையில் பேன் பார்த்த குரங்கு பின்பு அங்கிருந்து நடையை கட்டியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டிற்கு உதவிடும் வகையில் புதுக்கோட்டை SF தனியார் பள்ளி மாணவர்கள் மாணவியர் பெற்றோர்கள் மற்றும் அவருடைய உறவினர்களுடன் நிவாரண உதவிகள் வசூல் செய்து மொத்தம் 14,24,000 ரூபாய்க்கான காசோலையை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணாவிடம் வழங்கினர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் வயநாடு மக்களுக்கு பள்ளி மாணவிகள் நிதி உதவி வழங்கினர். திருக்குமரன் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் மாணவிகள் நபிஷா, சுபிக்ஷா என்ற மாணவிகள் இருவரும் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மக்களிடம் நேரடியாக சென்று நிதி திரட்டி அதனை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். கோவை பெரியநாயக்கன் பாளையம் வண்ணான் கோவில் அருகே இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட தீ உணவகம் மற்றும் இருசக்கர வாகனங்களை பழுது பார்க்கும் கடைகளில் பரவியது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் அங்கிருந்த இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தனர். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து கோட்டை மாரியம்மனுக்கு சுமார் 2000 லிட்டர் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 150 ஆண்டு பழமையான ஆலமரம் சாய்ந்து விழுந்தது. கல்கோட்டை கிராமத்தில் அம்மன் கோவில் அருகே நின்ற 150 ஆண்டு பழமையான ஆலமரம் இருந்தது. நேற்று பலத்த காற்றுடன் பெய்த கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மரம் சாய்ந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வழிபாடு செய்த பின்னர் மரத்தை வெட்டி அகற்றினர். உசிலம்பட்டி அருகே நீதிமன்ற உத்தரவின்படி 10 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட்ட உத்தப்புரம் கோயிலில் பொதுமக்கள் வழிபாடு செய்வது குறித்து மதுரை மாவட்ட SP அரவிந்த் நேரில் ஆய்வு செய்தார். உத்தப்புரம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்தாலம்மன் மாரியம்மன் கோவிலை வழிபடுவதில் இரு சமுதாயத்தினரிடையே பிரச்சனை ஏற்பட்ட சூழலில் தற்போது இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடமும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வரும் விஜய் வசந்த் தனக்கு வாக்களித்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது தனது தொண்டர்களுடன் எளிமையான முறையில் உணவகத்தில் அமர்ந்து அவர் காலை சிற்றுண்டி உண்ட சம்பவம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் காவல்துறை அனுமதி மறுத்தும் இருசக்கர வாகனத்தில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணி சென்ற பாஜகவை சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாவடி தோப்பில் இருந்து காசுக்கடை பஜார், மரக்கடை பஜார் வழியாக சென்று வெள்ளக்கோட்டையை அடைந்து அவர்களை காவல்துறை கைது செய்தது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே திருடிய இருசக்கர வாகனத்தை ஆன்லைன் மூலம் விற்க முயன்ற கோவை கருமத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்த காளீஸ்வரமூர்த்தியை போலீசார் கைது செய்தனர். தனியார் கல்லூரி வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது வாகனம் திருடு போனது குறித்து ஃபாசில்கான் என்ற மாணவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியையொட்டியுள்ள மாதமங்கலம் கிராம பகுதியில் முதல் முறையாக குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானை உலாவும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன.
இது மட்டுமின்றி அங்குள்ள பிரதான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த சுப்பிரமணி என்ற இளைஞரை தோள்பட்டையில் யானை தினத்தால் குத்தியதால் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் மடத்தக்குளம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள மரங்களில் கொக்கு, நாரை உள்ளிட்ட பறவைகள் அதிக அளவில் வசித்து வருகிறது. இந்த பறவைகளின் எச்சத்தால் பள்ளி வளாகம் முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதோடு அவ்வழியே செல்லும் மாணவர்கள் மீதும் எச்சம் விழுகிறது. எனவே இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பலமுறை கோரிக்கை விடுத்தும் பலனளிக்காததால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக நிர்வாக குளறுபடிகளை கண்டித்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. பேராசிரியர்கள் நியமனம், தனியார் பொறியியல் கல்லூரிகள் முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்த இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்து சமுதாய கூடத்தில் தங்க வைத்தனர். பின்னர் தனியாக வந்த இரண்டு பேர் சாலையில் அமர்ந்து கோஷமிட்டனர். போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முடியாததால் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று பேருந்தில் ஏற்றினர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட தோளப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் பதவியை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கல்பனா சுரேஷ் ஆதிதிராவிட பிரிவினர் என போலி ஜாதி சான்றிதழ் கொடுத்து வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக பாக்கியராஜ் என்பவர் வேலூர் ஆட்சியரிடம் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான விசாரணையில் கல்பனா சுரேஷ் ஆதிதிராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர் இல்லை என்றும் அவர் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்தது போலி சாதி சான்றிதழ் என்பதும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கல்பனா சுரேஷை தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் மருளுக்காரன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சக்தி பஞ்சர் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் ஆட்டோவில் வந்த இருவர் பஞ்சர் கடையின் உள்ளே ஆட்டோவை கொண்டு சென்றனர். இது குறித்து சக்தி கேட்டபோது மது போதையில் இருந்த இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பஞ்சர் கடையில் இருந்த இரும்பு ராடால் சக்தியை கொடூரமாக தாக்கினர். இது குறித்து சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் முருகானந்தம் மற்றும் கார்த்திகை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி பகுதியில் 820 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் வளையப்பட்டி, புதுப்பட்டி பகுதிகளில் 25 அரசு நீரோடைகளையும் தனியார் இடத்திலிருந்து 45 நீரோடைகளையும் மறைத்து வரைபடம் அமைத்துள்ளனர். மறைக்கப்பட்ட நீரோடைகளை மீட்டுத்தரக் கோரி மோகனூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வளையப்பட்டி சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர் வருவாய்த்துறையினருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வாகன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என வட்டாட்சியர் மணிகண்டன் தெரிவித்தார். நெல்லை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான லாலுகாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. மழை பெய்தபோது சூறைக்காற்று வீசியதால் மின்கம்பங்கள் சேதமடைந்தன. நேற்று மதியம் 3 மணி முதல் தடைப்பட்ட மின்சாரம் இன்று காலை வரை வராததை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி தென்காசி சாலையில் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். வேளாங்கண்ணி தங்கும் விடுதியில் மேலாளர் மற்றும் உதவியாளரை கத்தியால் வெட்டிவிட்டு ஓடிய 2 பேரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். வேளாங்கண்ணி ஆரிய நாட்டு தெருவில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் ஒருநாள் வாடகைக்கு தங்கியிருந்த மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் நாள் முடிந்ததும் அறையை காலி செய்ய மறுத்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் மது போதையில் இருந்த அவர்கள் விடுதி மேலாளர், உதவியாளரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இவர்களில் 2 பேரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.